நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. உயிருள்ள ஆண்டவர் முன்னிலேயே நம்மை முழுமையாக அர்ப்பணித்து, ஆண்டவரே எங்களையே பள்ளியாக உம்மை போல் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நல்ல கருணையுள்ள ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். கரங்களை தட்டி, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி உயிருள்ள வாழும் இறைவனை ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கின்றேன் நான், ஆராதனை செய்கின்றேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கின்றேன் நான், ஆராதனை செய்கின்றேன். குருடருக்கு பார்வை கொடுத்தவரே, செவிடருக்கு கேள்வி கொடுத்தவரே, இதோ என் ஞான கண்களை, ஆன்மீக கண்களை நீர் திறந்தருளும். இறைவார்த்தை கேட்க என் செவிகளை நீர் திறந்தருளும். குருடருக்கு பார்வை கொடுத்த என் தேவன் ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். செவிடருக்கு கேள்வி கொடுத்த என் தேவன் ஆராதனை செய்கின்றேன் நான், ஆராதனை செய்கின்றேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கின்றேன் நான், ஆராதனை செய்கின்றேன். உடவருக்கு சுகம் கொடுத்தவரே, நாவின் கட்டுகளை அழிப்பவரே, ராஜாதி ராஜனான அன்பான இயேசுவே, இதோ எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் உடல் சோர்வை, மனதளவில் உள்ள சோர்வுகளை, இதோ ஆன்மளவில் நாங்கள் பட்டிருக்கிற எல்லா பாவ கரைகளை அனைத்தையும் உம் பாதம் அர்ப்பணித்து, ஆண்டவரே விடுதலையின் நாயகரே, உம்மை நாங்கள் ஆராதனை செலுத்தி உமக்கு எங்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம். உம்மை போற்றி புகழ்கிறோம். மூடவருக்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன்.
தாழ்மைகளை ஒப்பு கொடுப்போம். ஏழைக்கு சுகம் கொடுக்கிறவர், பெரும்பாட்டை நீக்குகிறவர், எல்லா விதமான நோய் நொடிகளிலும் சுகத்தை தருகிறவர். இதோ ஆண்டவரே, என் வாழ்விலே எல்லா சூழ்நிலைகளையும், என் மனதிலே எல்லா போராட்டங்களையும், என் குடும்பத்திலே எல்லா பாரங்களையும், ஆன்மீக வாழ்வில் நான் சந்திக்கிற சவால்கள் அனைத்தையும் இயேசுவே உம் பாதம் அர்ப்பணிக்கிறேன். உம்மில் மட்டும் சரணடைகிறேன். நீரே எனக்கு அடைக்கலம், நீரே என் அரண், நீரே என் கோட்டை. நான் உம்மை ஆராதித்து நன்றி செலுத்துகிறேன். ஏழைக்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கின்றேன். நான் ஆராதனை செய்கின்றேன். பெரும்பாட்டை சுகமாக்கின அன்பான தேவனை ஆராதனை செய்கின்றேன். நான் ஆராதனை செய்கின்றேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கின்றேன். நான் ஆராதனை செய்கின்றேன். ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கின்றேன். நான் ஆராதனை செய்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன். நான் ஆராதனை செய்கின்றேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவர் ஆராதனை செய்கின்றேன். நான் ஆராதனை செய்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன். நான் ஆராதனை செய்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன். நான் ஆராதனை செய்கின்றேன். ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்துதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து இரண்டு கரங்களையும் யோ விண்ணக நாதரை நோக்கி உயர்த்த வண்ணமாக, நற்கருணை நாதரை நோக்கி உயர்த்தி நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் பாரங்களையும் ஒப்புக் கொடுத்து துதிப்போமா? இதோ நம்ம எல்லா விதமான தடைகளையும் அப்புறப்படுத்துகிறவர், விடுதலை கொடுக்கிற நாயகர். இதோ எரிக்கோ மதிலை உடைத்தவர் நம் முன்பாக வீற்றிருக்கிறார். இதோ நமக்கு முன்பாக படைவன், எதிரி, தீயவன் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இதோ அதைவிட, இந்த உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளை விட இதோ நம்மை மீட்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவர், நம்ம ஆண்டவர் இயேசு. அவர் முன்னிலையிலே கரம் உயர்த்தி நம்மை ஒப்புக் கொடுத்து துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்துதி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்துதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கின்றேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். நம்முடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுத்து இதோ நம்மை ஆசீர்வதிக்க கடந்து வருகிற ஆண்டவர் முன்னிலையிலே நம் வேண்டுதல்களை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். பெண்கள் முதல் வரிசையிலும், ஒரு வரிசையில் முதலிலும், ஆண்கள் இரண்டாவதாக கடந்து செல்ல முயற்சி எடுப்போம். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள்
இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இறையன் நம்பிக்கை, இறையன்பு, எதிர்நோக்கு என்னும் புண்ணியங்களில் வளர வரம் கேட்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். துயரின் மறையுண்மைகள். முதலாவது மறையுண்மை, இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானிக்கிற பொழுது இந்த 10 மணியிலே மிக குறிப்பாக பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கிற எல்லா மாணவ மாணவியர்கள், எழுதி முடைத்தவர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக 10ஆம் வகுப்பு பொது தேர்வு தொடங்குகிற நாள். இந்த நேரத்திலே தேர்வறையில் அமர்ந்து தேர்வு எழுதி கொண்டிருக்கிற நம் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து இறை ஞானத்தால் ஆவியானவரின் துணை கொண்டு தேர்வுகளை அச்சமின்றி நல்ல விதத்தில் அறிவு தெளிவோடு தேர்வுகளை சந்திக்க, அதிக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற, படித்தவை மனதில் நிறுத்த வரம் கேட்டு இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்தி தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற எழுதி முடித்த எல்லா மாணவர்களையும் அன்னையின் பரிந்துரையிலே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. துயரின் இரண்டாவது மறையுண்மை, இயேசு கற்றூணில் கட்டுண்டு அடிபட்டதை தியானிக்கிற பொழுது இந்த கோடை காலத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கப்பட குடிநீர் போன்ற வசதிகள் இல்லாமல் இருக்கிறவர்கள், பல்வேறு நிலைகளிலே இந்த அதிக வெயிலினால் பாதிக்கப்படுகிறவர்கள், உடல் நோயுறுகிறவர்கள், எல்லா நிலைகளிலும் விவசாயம் போன்ற பிரச்சனைகள், அதில் தண்ணீர் இல்லாத சூழல், அனைத்து கோடை காலத்திலே இறைவன் தாமே நமக்கு ஒரு தேவையான பாதுகாப்பை தந்தருள வேண்டும் என்று, நல்ல மழை கிடைக்க வேண்டி இந்த 10 மணியிலே இந்த கோடைக்காலம் முழுவதும் இறை திருவழுத்துக்கு ஒப்புக் கொடுத்து நல்ல மழைக்காகவும் தண்ணீருக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தன்னையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எல்லா விவசாயத்தையும் ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எல்லா கால்நடைகளையும் ஒப்புக் கொடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். குடிக்க தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் பற்றாக்குறையோடு இருக்கிற எல்லா மக்களையும் ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தங்க இடமில்லாமல் வீடில்லாமல் சாலை ஓரங்களில் இருக்கிற எல்லா நபர்களையும் ஒப்பு கொடுத்து வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கப்பட அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஒவ்வொரு நாளும் பல மைல்கள் பயணம் செய்கிற எல்லா நபர்களுக்கும் பாதுகாப்புக்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இந்த நாட்களிலே படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நல்ல உடல் நலம் கிடைக்க, வெயிலின் தாக்கம் எதுவும் இன்றி அவர்கள் பாதுகாக்கப்பட, ஆண்டவரின் சிறகுகளின் நிழலின் கீழ் தஞ்சம் புக அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வெயிலில் வேலை செய்கிற எல்லா நபர்கள், அதிக வெப்பத்திலோடு போராடி கொண்டு வேலை செய்கிற எல்லா பணியாளர்களையும் ஒப்பு கொடுத்து, சுகாதாரத்துறையை ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நாம் தங்கி இருக்கின்ற இடம், நம் சுற்றுச்சூழல், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் ஆண்டவரது இரக்கத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கோடை மழைக்காக ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோம். இயற்கை சூழலை, வறண்ட நிலைகளை, இதோ பல்வேறு வெயிலில் அவதிப்பட்டு வேலை செய்கிற, சூட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற, அதிக வெப்பமுள்ள இடங்களில் பணி செய்கிற எல்லா நபர்களையும் ஒப்புக் கொடுத்து அன்னையின் பரிந்துரையிலே பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. துயரின் மூன்றாவது மறையுண்மை, இயேசுவின் தலையில் முள்முடி சூட்டப்பட்டதை தியானிக்கிற பொழுது பல்வேறு நோயினால் அவதிப்படுகிற எல்லா நபர்களையும் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக ஸ்ட்ரோக் சம்பந்தமாக, நரம்பு தளர்ச்சி, உடல் சோர்வு, பலவீனமானவர்கள், இதயம் சம்பந்தமான நோயினால் அவதிப்படுகிறவர்கள், பல்வேறு நிலைகளிலே மருத்துவமனைகளில் இதோ இறைவன் மட்டுமே துணை என்று இருக்கிற அத்துணை நோயாளிகளையும் ஒப்புக் கொடுப்போம். நம்மிடம் ஜெப உதவி கேட்டவர்கள், பரிந்துரையில் ஜெபிக்க சொன்னவர்கள், இப்படி பல்வேறு இரத்தம் சம்பந்தமான நோயினால் அவதி, மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவதி பெறுகிறவர்கள், மருத்துவம் பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், இப்படி நமக்கு தெரிந்த எல்லா நோயாளிகளையும், குறிப்பாக இதயம் மற்றும் மூளை சம்பந்தமான நோயினால் அவதிப்படுகிற எல்லா நபர்களையும் இந்த 10 மணியிலே ஒப்புக் கொடுத்து நோயாளிகளின் உடல் நலத்திற்காக அன்னையின் பரிந்துரைகளை வேண்டுவோம். அப்படிப்பட்ட ஜெப கருத்துள்ளவர்கள் முதல் பாதியை சொல்லி செபியுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரமுயர்த்துவோம். நோயாளிகளை ஆசிர்வதிக்கிற ஆண்டவர், இதோ நோயாளிகளை தொட்டு சுகப்படுத்தியவர். நம்பிக்கையினால் அவர்களுக்காக ஜெபித்த பொழுது அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்ட ஆண்டவரிடத்திலே எல்லா நோயாளிகளையும் ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே வாழ்க 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 துயரின் நான்காவது மறையுண்மை, இயேசு சிலுவை சுமந்து கல்வாரி மலைக்கு சென்றதை தியானிக்கிற பொழுது நம் குடும்பத்தினுடைய எல்லா ஜெப வேண்டுதல்களையும் ஒப்பு கொடுப்போம். கணவன் மனைவி இடையே உள்ள ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், மன்னிக்க முடியாமல், மதிக்காத நிமிடங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஏதேனும் குடும்பங்கள் இதோ பிரியும் நிலையில் இருக்கிறது என்றால், ஒரு குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் என்றால், நமக்கு தெரிந்த எல்லா குடும்பங்களை, இளம் தம்பதியர்கள் முதல் முதுமையடைந்தவர் எல்லாவரையும் ஒப்பு கொடுப்போம். வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்ள மன்னிக்க வரம் கேட்போம். அதே போல கடன் தொல்லைகளோடு இருக்கிற குடும்பங்கள், ஒரு சிலரை மன்னிக்க முடியாமல் இருக்கிற குடும்பங்கள், வேலை வாய்ப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், திருமண தடைகள் நீங்குவதற்காக ஜெபிக்கிற குடும்பங்கள்,
குழந்தை செல்வதற்காக ஜெபிக்கிற குடும்பங்கள், இப்படி குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும் ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியில ஜெபிப்போம். முதல் பாதியை திருமணமானவர்கள் சொல்லி ஜெபியுங்கள். விண்ணுலகிலே எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோம். நம் குடும்பத்தினுடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை சந்திக்க, நமக்கு குடும்பத்திலே நம்முடைய பொறுப்புகளை செய்ய வரம் வேண்டி பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.
துயரின் 5வது மறையுண்மை. முடியுமானால் விழுந்தால் படிடுவோம், இல்லை என்றால் அமர்ந்து கொள்வோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் ஈந்ததை தியானிப்போமாக. இந்த 5வது 10 மணியிலே மிக குறிப்பாக அருளாலயத்தில் இன்று வரை இங்கு பணி செய்த எல்லா அருட்தந்தையர்கள், பணி செய்து கொண்டிருக்கிற அருட்தந்தையர்கள், இனி புதிதாக பொறுப்பெடுத்த பணி செய்ய போகிற எல்லா அருட்தந்தையர்களையும், அதே போல பரிந்துரையாளர்கள், இப்பொழுது பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறவர்கள், இனி புதிதாக பரிந்துரை செய்ய போகிறவர்கள், எல்லா நன்கொடையாளர்கள், இதுவரை செய்தவர்கள், செய்ய போகிறவர்கள், இனியும் கடந்து வருகிற நபர்கள், இப்படி 3 காலத்தையும் ஒப்பு கொடுத்து குறிப்பாக இந்த நாளிலே நம்முடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களையும், அருளாலயத்தில் கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெப வேண்டுதல்களையும் ஒப்பு கொடுத்து பக்தியோடு இந்த 10 மணியில் ஜெபிப்போம். முதல் பாதியை எனது வலது பக்கம் இருக்கிறவர்கள் சொல்லி ஜெபியுங்கள். உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் இருப்பது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவது. எங்களுக்கென்றது எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோமா?
நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து எல்லா தேவைகளையும் குறிப்பாக இந்த அருளாலயத்தை ஒப்பு கொடுத்து அருளாலயத்தினுடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் இந்த இல்லத்தில் கடந்து வருகிற எல்லா நபர்களையும் குறிப்பாக அருத்தந்தையர்கள், பரிந்துரையாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், நமக்கு உதவி செய்கிற எல்லா நல்ல உள்ளங்களையும் ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே பாத காணிக்கையாக வைக்க உம்மை மன்றாடுகிறோம். இந்த நாளிலே ஒரு இறை வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். பல நிறைகளில் நாம் தியானித்த ஒரு இறை வார்த்தை, இயேசு சிலுவையில் இருந்து சொன்ன ஒரு முதல் வார்த்தை. லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தை. சிலுவையில் 7 இறைவார்த்தைகள் இயேசு ஆண்டவர் சொன்னார். அதனுடைய முதல் இறைவார்த்தையை நாம் தியானிக்கிறோம். 23:34 எடுத்து வாசிப்போம். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, மன்னிப்பை பற்றி சிலுவையில் இயேசு சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். பல நிலைகளில் மன்னிக்க இயேசு சொன்னார். இறுதியில் தன்னுடைய செயலில் மன்னிப்பை வெளிப்படுத்துகிறார். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34. மன்னிப்பை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள், சொல்வது எளிது, செய்வது மிகவும் கடினம். பிரைஸ் தி லார்ட். சொல்வது எளிது, செயலில் காண்பிப்பது மிகவும் கடினம். தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியாது. ஒரு பாவமும் செய்யாமல் இருந்த இயேசுவுக்கு எதிராக குற்றங்களை சாற்றிய பொழுதும் அவர்கள் செய்கிற பொழுது ஏதோ நன்மையை செய்வது போல படையாளர்கள் செய்கிறாங்க. இப்போ நம்மளை பற்றிலாம் குறை சொல்கிறவங்க என்ன நினைச்சு செய்கிறாங்க? அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் நன்மைக்காக செய்வதாக நினைக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? நம்மை பற்றி குறை சொல்கிறவர்கள் கூட அவர்கள் மனதில் என்ன நினைச்சு நம்ம குறை சொல்றாங்க? அவர்கள் ஏதோ நன்மை செய்வதாக நினைக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களையும் இயேசு எப்படி மன்னிக்கிறார் பாருங்களேன். இவர்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியாது, இவர்களை மன்னியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மன்னிக்க இயேசு சொல்லில் மட்டுமல்ல செயலிலும் காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எங்க சொன்னாரு? முதல்ல அந்த பாடத்தை சொல்லி கொடுக்கிறார். எந்த இடத்துல சொல்லி கொடுத்தாரு? விருந்தாளிங்க வந்துட்டு போறாங்க. எந்த இடத்துல சொல்லி கொடுத்தாரு? மன்னிக்க எங்க சொல்லி கொடுக்கிறார் இயேசு? நீங்களும் அவங்க கூடயே போயிருவீங்களாட்டிருக்கு. மன்னிக்க எங்க சொல்லி கொடுத்தார் இயேசு? மழை பொழிவுல சொல்லி கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 23-24 இறை வார்த்தை. ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்தும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகளில் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல் உறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கைகளை செலுத்துங்கள். பல முறை கேட்டிருப்போம், ஆனால் கவனிக்கணும். உங்கள் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ மனத்தாங்கள் உண்டென கண்டால் பழி செலுத்தாத, முதல்ல போய் ஃபர்ஸ்ட் அவர்களோடு நல் உறவு ஏற்படுத்து, அதற்கு பின்னால் வந்து காணிக்கையை செலுத்து. அப்ப காணிக்கையை விட நல் உறவு ஏற்படுத்துவது முக்கியம் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். வலது கரம் உயர்த்தி சொல்வோமா? ஹல்லேலூயா,
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இதனுடைய அர்த்தத்தை புரியணும்னா சீராக் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 2 முதல் 4 இறை வார்த்தை எடுத்து வாசிங்களேன். சீராக் 28ஆம் அதிகாரம் 2, 3, 4 இறை வார்த்தைகள். 28ஆம் அதிகாரம் 2, 3, 4 எல்லாரும் எடுத்து வாசிங்க, தனியாக வாசிக்க தேவையில்லை. சீராக் 28, 2, 3, 4 இறை வார்த்தைகள். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு, அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அடுத்த வசனம், மனிதர் மனிதர் மீது சினம் கொள்கின்றனர், அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலமளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? அடுத்த நாள் அது வசனம், மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை, அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? பாருங்களேன், ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை மன்னிக்க முடியலன்னா எப்படி ஆண்டவர் பாவங்களை மன்னிப்பார்? கவனிக்கிறீங்களா? உங்க கவனம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்குது. இன்னொரு முறை வாசிக்கிறேன் பாருங்களேன். மற்ற மனிதர் இல்ல, உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு, அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மீது சினம் கொள்கின்றனர், அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கே இரக்கம் காட்டுவதில்லை, அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? இந்த வார்த்தையில் ஏதாவது ஒன்று உங்க மனசை தொடணும். அன்புக்குரியவர்களே, மன்னிக்காமல் இறைவன் மன்னிக்க போறதுல அர்த்தம் இல்லை. நீ மன்னிக்காம இறைவன் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்ல. இறைவன் தருகிற மன்னிப்பை உன்னால் அனுபவிக்க முடியாது. பெற்றுக்கொள்வதற்கு நம்மையே நாம் தயார் செய்வது எப்பொழுது என்றால், நாம் பிறரை மன்னிக்கிற பொழுதுதான் நாம் நம்ம ஆண்டவரது மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மனிதர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் குறைகளையும் அந்த நபரையும் ஒருமித்து பார்க்கக்கூடாது. ஒரு மனிதருக்குள் ஒரு தீய ஆவி என்றால் தீய ஆவியை தான் கடிந்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த நபரை கடிந்து கொள்ளக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நம்மள என்ன பண்றது தெரியுமா? ஒரு செயலை, ஒரு பாவத்தை, ஒரு தீய செயலை வைத்து அந்த மனிதனே தீயவன், அந்த பெண்ணே தீயவள் என்று தீர்ப்பிடுகிற ஒரு மனப்பான்மையை கொண்டிருக்கிறோம். இயேசு அப்படி செய்யல. தீய ஆவியை கடிந்து கொண்டார், ஆனால் அந்த மனிதரை கடிந்து கொள்ளல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப மன்னிப்புக்கு எதிராக வெறுப்பு என்கிற ஒரு கோபம் இருக்கிறது. வெறுப்பு என்கிற தீய ஆவியை தான் நாம் கடிந்து கொள்ளணும் இயேசு நாமத்துல. மாறாக அந்த நபரை கடிந்து கொள்ளக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. மன்னிக்க முடியலையா? அந்த கோபம் இருக்கா? அந்த கோபம் என்கிற ஆவியைத்தான் கடிந்து கொள்ளணுமே தவிர அந்த நபரை கடிந்து கொள்ளக்கூடாது. நம்ம எளிதாக என்ன பண்றோம்? ஒரு நபரை, ஒரு செயலை வைத்து, அந்த குணத்தை வைத்து அவங்களுக்குள்ள பேய், அவங்களுக்குள்ள பிரச்சனை, அவங்களுக்குள்ள எல்லாம் போச்சு, அப்படி செய்யக்கூடாது. மாறாக அவர்களிடம் இருக்கிற தீய ஆவியை இயேசு நாமத்தில் கடிந்து கொள்ளணும். ஆனால் அந்த நபரை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம எளிதாக நமக்கு பிடிக்காத ஒரு செயல் என்றால், பிடிக்காத ஒரு நபர் என்றால், உங்களுக்கு பிடித்தவர்கள் ஒரு வார்த்தை, பிடிக்காத ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நம்ம என்ன பண்றோம்? பிடிக்காத வார்த்தையை சொன்னதனால இவங்களே பேய் பிசாசுன்னு சொல்லி அவர்களை மாற்றி நிறுத்த பார்க்கிறோம். இது மனித சகஜமான ஒரு செயல். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நமக்குள் இருக்கிற அந்த நபருக்குள் இருக்கிற இறைவன் விரும்பாத தீமையை தான் கடிந்து கொள்ளணும். இயேசு நாமத்தில் கோபம் என்கிற தீய ஆவியே உன்னை நான் விரட்டுகிறேன். இயேசு நாமத்தில் மன்னிக்க முடியாது என்கிற தீய ஆவியே உன்னை நான் இயேசு நாமத்தில் விரட்டுகிறேன். இப்படித்தான் ஜெபிக்கணும் தவிர, இயேசு நாமத்தில் என் வீட்டுக்காரே உன்னை நான் விரட்டுறேன், இயேசு நாமத்தில் என் பக்கத்து வீட்டுக்காரியே, அப்படி ஜெபிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 2 சிந்தனை அன்புக்குரியவர்களே. ஒன்று, மன்னிப்பை பற்றி சிந்திக்கிற பொழுது இறைவன் மன்னிப்பை எப்பொழுதும் தரார். நிபந்தனை இல்லாமல் இறைவன் மன்னிக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நிபந்தனை இல்லாமல் அவர் தருகிற மன்னிப்பை நான் பெற, நான் பிற மனிதரோடு முதலில் மன்னிக்க தயாராகணும்.
இறைவனது நிபந்தனையற்ற மன்னிப்பை பெற நான் எப்படி தகுதி பெறுகிறேன் என்றால், ஒருவர் மற்றவரை மன்னிப்பதன் மூலமாக இறைவனது மன்னிப்பை பெறுவதற்கு நான் என்னை தயார்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. அதே போல ஒரு செயலை வைத்து ஒரு நபரை தீர்ப்பிடக்கூடாது. ஒரு செயலை வைத்து ஒரு நபரை வெறுத்து ஒதுக்கக்கூடாது. மாறாக நமக்கு பிடிக்காத ஒரு தீமையோ ஒரு குண அதிசயமோ அந்த நபரிடம் இருந்தாலும் அதை தான் நம்ம வெறுக்க வேண்டுமோ தவிர அந்த நபரை ஒரு பொழுதும் நம்ம மாற்றி வைக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இந்த 2 சிந்தனைகளை மனதில் கொண்டு வந்து முழந்தால் படிடுவோம். இந்த நாள் முழுவதையும் ஒப்புக் கொடுப்போம். பல்வேறு ஜெப வேண்டுதல்களோடு வந்திருக்கிறோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, அவரது ஆவியானவரால் நிரப்பும்படியாக இந்த பாடலோடு இணைந்து பாடி ஜெபிப்போம். ஆவியான தெய்வமே அசைவாடுமே, அற்புளியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. கரங்களை தட்டி தாகத்தோடு, ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளும், எங்களை வழி நடத்தும். பிறரை மன்னிக்க நீர் கற்றுத் தந்தது போல ஒருவர் மற்றவரை மன்னிக்க வரம் தாரும். சிரம் கொள்ளாமல் இரக்கத்தோடு அனைவரையும் ஏற்றுக்கொள்ள, எங்களுக்கு பிடிக்காத குணமுள்ளவர்களையும் ஆண்டவரே அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வரம் தாரும் என்று சொல்லி தாகத்தோடு பாடி ஜெபிப்போம். ஆவியான தெய்வனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. ஆவியான தெய்வனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தெய்வனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. தெய்வீக அக்கினியை இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. தெய்வீக அக்கினியை இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா. திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா, திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா. ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. முழந்தால் படியிடுவோம். நற்கருணைநாதருடைய இறுதி ஆசி பெறுகிற பொழுது மீண்டும் ஒரு முறை நம் மனதில் உள்ள வெறுப்புகள், கோபங்கள், தீமையான எண்ணங்கள் அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து, இயேசுவே எங்களில் இருக்கிற தீ வாசனைகளை, தீ ஆவியினுடைய தூண்டுதல்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி நீர் எங்களை அன்பு செய்வது போல பிறரின் குணத்தில் எங்களுக்கு பிடிக்காத குணங்களை, எங்களுக்கு பிடிக்காத செயல்களை அதை தனித்து பார்க்கவும் பிரித்து பார்க்கவும், அந்த நபர்களை ஒரு பொழுதும் வெறுக்காமல் அன்பு செய்யவும் வரம் தாரும் என்று சொல்லி நற்கருணைநாதரிடத்திலே ஆசிரியருக்காக பாடி ஜெபிப்போம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆரா
மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஞானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்றவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தையே கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. வாழ்க வாழ்க வாழ்க